கருவறை வாசல்ல காவல் காக்கும் துவாரபாலகர்கள் யாருன்னு தெரியுமா? எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், என்னோட வேண்டுதல் எதுவுமே பலிக்கல, விதிப்படி தானே எல்லாம் நடக்குது அப்படின்னு சலித்து போறவங்க தான் நிறைய அந்த உலகத்துல. கோவிலுக்கு முறைப்படி யார் போயிட்டு வராங்களோ, எந்த கோவில்ல முறைப்படி பூஜை நடந்துட்டு இருக்குதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வரவங்களோட வேண்டுதல் நிச்சயம் பலிக்குமா? அநேகமா கோவிலுக்கு போறவங்கள நம்மள பல பேர் கருவறைக்கு அப்படி இல்லைன்னா நுழைவாயிலுக்கு வெளியில இருக்கிற துவாரபாலகர்களை கண்டுக்கிறதே கிடையாது. கருவறைக்கு வெளியில இருக்கிற துவாரபாலகர்களை நம்ம பாக்குறப்ப ஏதோ ரெண்டு பெரிய உருவங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவோம். சிவன் கோவில், பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் அம்மன் கோவில். இந்த கோவில் எல்லாம் துவாரபாலகர்கள் அப்படி இல்லைன்னா பாலகியர்கள் வாசல்ல காவலா இருப்பாங்க. துவாரம்னா வாசல், பாலகர்கள் அப்படின்னா காவலர்கள். இவங்களை கடந்துதான் பக்தர்கள் கருவறைக்குள்ள போகணும். நம்மளோட மனசுல என்னென்ன யோசனை இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திட்டு துவாரபாலகர்கள் கிட்ட வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ள போகணுமா. அதாவது உள்ளிருக்கும் இறைவனை வணங்கிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னோட மனதுல இறை எண்ணம் தவிர வேற எதுவும் இருக்காது அப்படின்னு துவாரபாலகர்கிட்ட உத்தரவாதம் கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு வந்தாலே போதுமா, நம்மளோட மனசுல என்ன நினைக்கிறோமோ அது தானாவே நடந்துருமா. இதுக்காக மனமுருகி வேண்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையா. ஏன்னா கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன வேண்ட போறோம் வேண்டுறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது நியாயமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா நிறைவேறிடும் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கையும் கூட. சிவன் கோவில்கள்ல நந்தி, மகாகாலர், திண்டி, முண்டி, சிறுகி, பிருங்கி, கோபதி, அனந்தன், விமலன், சுபாகு அப்படின்னும், பெருமாள் கோவில்களில் ஜெயன், விஜயன், சண்டன், பிரசண்டன், சங்கோதமன், சக்ரோதமன், தத்ரு, விதத்ரு அப்படின்னும், அம்மன் கோவில்களில் மந்தோதரன், குண்டோதரன், சுமுகன், சுதேகன் அப்படின்ற பெயர்லையும் துவாரபாலகர்கள் அருள் பாலிக்கிறார்களாம். துவாரபாலகர்கள் அப்படின்னாலே மரியாதையோட அடையாளம் தான். ஒருத்தரோட அறைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு தான் நம்ம போறோம். சாதாரண மனிதருக்கே அப்படின்னா கடவுளோட வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு மரியாதையோட போகணும். துவாரபாலகர்கள் கிட்ட நான் கடவுளை தரிசிக்க போறேன், இதுக்கு உங்களோட அனுமதி வேணும் அப்படின்னு துவாரபாலகர்களுக்கு முன்னாடி நின்று நம்மளோட மனசுக்குள்ள அனுமதி கேட்கணுமா. நம்மளோட மனசுல எந்த தேவையற்ற எண்ணமும் இல்லாம போயிட்டு வா அப்படின்னு துவாரபாலகர்கள் சொல்வாங்களாம். அதுபடி உள்ள போயிட்டு கடவுள்கிட்ட நியாயமானதை மட்டும் கேட்கணுமா. துவாரபாலகர்கள் நமக்கு கற்று தருவது ஒழுக்கமும் மரியாதையும் தான். இனிமே கோவிலுக்கு போகும்போது கருவறைக்கு வெளியில இருக்கிற துவாரபாலகர் கிட்ட நீங்களும் வேண்டிட்டு போங்க, நினைச்சது கண்டிப்பா நடக்கும்.